ஹலோ மக்களே! சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம ஏன்னா பிரியாணி, ஏன்னா 60 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையிலே நானும் அப்பாவும் சைதாப்பேட் மார்க்கெட் போய் கடம்பா, எறா, அப்புறமா கொஞ்சமாக வாழைக்கருவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த எறாவை அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடம்பாவும் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பவும் வாங்கிட்டு வரதை நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். அங்கே கொடுத்து க்ளீன் பண்ணாலும் திரும்ப நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். இந்த எறா வந்து 65க்கு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு பேக்கெட் 65 மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இறாலாம் மசாலா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்க்கும்போது நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 3 பட்டை, கொஞ்சமாக கடலைப்பாசி சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் அம்மா கடமா செஞ்சிட்ருக்காங்க. ஸ்டவ் பட்டை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கிட்டாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்களா. கடமை தொட்டு செய்யறதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ண கடம்பாவை ரவுண்டோட கட் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. அதில் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போடுங்க போடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஏன் 2 பேருமே இவ்வளோ டென்ஷனாக சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சீக்கிரமாக சமையல் பண்ணி போடணும். அப்படியா? கண்டினியூ. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் 3/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணால் கடமா ரெடி. புதினா சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் சீஃப் செஃப் முட்டையோட வந்துட்டு இருக்காரு. என்ன பண்றியோட வர கடையிலேருந்து கொண்டு என்னம்மா பார்க்க நல்லா செஞ்சிருக்காளா அவ? சூப்பராக செஞ்சுட்டாமா. கரெக்டான பக்குவத்தில் வந்துடுது. அதிகம் பிடிக்கல. போடுங்க போடுங்க. போட்டிங்களா? போட்டாச்சு. உண்மையை சொல்லு, இந்த பிரியாணி நீயா செய்றியா இல்லை அம்மாவை கேட்டு கேட்டு செய்றியா? நானே தான் செய்கிறேன். பார்க்கலாம். டேஸ்ட் வச்சு யார் செஞ்சா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டேஸ்ட் நல்லா இல்லைன்னா நீனும், நல்லா இருந்துச்சுன்னா அம்மா. பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, பெரும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தயிர். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? சூப்பராக. பார்த்தா தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். சாப்பிட்டு தான் சொல்லுவோம் நாங்கள். 1 கிலோ அரிசி 1/2 hour முன்னாடியே ஊற வச்சாச்சா, அதை சேர்த்துக்கலாம். பாட்டு உண்டாவே சேர்த்து கவுத்துற போகிறேன். அதெல்லாம் கவங்க மாட்டேன். என்னம்மா இப்போதான் பிரியாணி பார்த்து நல்லா கலர்ஃபுல்லாக கிரேவியாக இருந்துச்சு, அதுக்குள்ளே காணோம். அரிசி போட்டு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கலர் டல் ஆகிடுமா. ஃபுல்லாக சுண்டிச்சுன்னா கலர் ஃபுல்லாக செமையாக இருக்கும். நம்மளுக்கு யாராவது வேணாலும் இப்படி பச்சையாக போட்டு வதக்கலாம், இல்லை 65 மாதிரி பொரிச்சியும் போட்டுருக்கலாம். எதுவுமே ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம விருப்பம் தான் செய்யறது. அப்போ அடுத்த வாட்டி பொரிச்சு போட்டு செஞ்சுட்டா நிச்சயமாக அதை பண்ணி பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம். நம்ம கடம்பா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா வேலை முடிஞ்சது. கொஞ்சம் பெப்பர் தூள் போடலாம். கடமா வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் கடமா இன்னைக்கு செஞ்சேன். அப்படியா? அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இடுப்புக்கு ரொம்ப நல்லதுமா கடமா. கடம்பா ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிக்கலாம். சூடா? இன்னொரு பக்கம் சாப்பாடுக்காக அரிசி கழுவி வச்சுட்டேன். கடம்பா எப்படி இருக்கு? சூப்பரா. ஓபன் பண்ணி பார்க்கலாம். தம் போடலாம். கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமா. ஓகே. சூப்பரா இருக்கு அரிசி பார்க்க. மூடி தம் போட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்து இருக்கு. ஒரு 1/2 லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம். மாதிரி ரெண்டும் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 65 பொரிச்சுக்கலாம். 65க்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இறாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லான 65 ரெடி. அதை பொரிச்சு 65 எடுத்துக்கலாம். வாங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். சுட சுட எறா பிரியாணி, கடமப்புக்கு, எறா 65 ரெடி. சுட சுட சாதம், தக்காளி ரசம், வெங்காய பச்சடி. நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.